வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் சைபர் கிரைமின் புகார். என்ன காரணம் அப்படின்னா, ராஜ்கமல் நிறுவனத்துல முரளிகிருஷ்ணா அப்படின்னு ஒரு மேனேஜர் இருக்காரு. அவருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதாவது ராஜ்கமல்லே இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொடியூசரோட டிபியோட போட்டு அது ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆனா அது வேற நம்பர்ல இருந்து வந்திருக்கு. என்னன்னா, அவசரமா 38 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது, அனுப்பிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இவர் முதல்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பணத்தை அனுப்பலாம் அப்படின்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணி பணத்தை அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிட்டாரு. ஆனா அனுப்புறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்காரு, இது இந்த மாதிரி இருக்காது, எதுக்கு வேற ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் அனுப்புறாரு, ஆனா அந்த டிபி இருக்கு, எதுக்கு வேற நம்பர்ல இருந்து அனுப்புறாங்கன்னு யோசனை பண்ணிட்டு இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பிளாக் பண்ணிட்டானுங்க. அது ஃப்ராடுங்கிறத கண்டுபிடிச்சு இவர் இதுல கொண்டு சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதான் 38 லட்சம் ரூபா. இந்த மாதிரி ஃப்ராடு, அதாவது இந்த சைபர் ஃப்ராட்ஸ்டர், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. அது இப்போ ராஜ்கமல்லையே அதை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க சுதாரிச்சிட்டாங்க. அனுப்ப போய் கடைசியில ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கு. டக்குன்னு அவர் நினைச்சது கரெக்டா போச்சு. அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிட்டாங்களாம் அந்த நம்பரை. அவர் ஸ்கிரீன்ஷாட்டோட சைபர் கிரைம்ல கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. ஏன்னா இப்படி ஒரு முயற்சி நடக்குது அப்படிங்கிறது தான், பணம் தான் தப்பிச்சிருச்சு, எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம். பட் இது எல்லாருக்கும் இதே மாதிரி மற்றவங்களும் பாதிக்கப்படுவாங்கல்ல. ஸோ அப்போ இந்த தப்பு நடந்திருக்குங்கிறத நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு முடிவு கட்டணும். அந்த ஒரு முயற்சியை ராஜ்கமல் நிறுவனம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நடிகை வடிவுக்கரசி அவங்களுடைய ஒரு பேட்டி பார்த்தேன். அவங்க எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு உடல்நிலை கோளாறு ஏற்பட்டு ஹார்ட்ல வால்வு மாத்தணும் அப்படின்ட்டாங்களாம். அதுக்கு மிகப்பெரிய செலவாகும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்றது, நம்மகிட்ட அவ்வளவு பணம் இல்லையே, யார்கிட்ட உதவி கேட்கறது, என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சுகாசினிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. சுகாசினிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிரஞ்சீவி சார் ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு, யாருக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க சுகாசினி. இல்ல எனக்கு தான் ஹார்ட்ல வால்வு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. ஏன் நாங்கெல்லாம் இருக்கோம், எதுக்கு நீங்க அங்க போய் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் டைரக்டர்கிட்ட சொல்றேன், அப்புறம் கமல் சார்கிட்ட சொல்றேன், நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுகாசினி அப்புறம் அவங்க ஸ்ரீபிரியாட்ட சொல்லியிருக்காங்க, கமல் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரஜினிகிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க சொல்லியிருக்காங்க. சரத்குமாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஏசி சண்முகமும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு போல் இருக்கு. மொத்தமா 35 லட்சம் ரூபா செலவாயிருக்கு. கமல் சார் 2 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவாராம். அவ்வளோ பிஸியா இருந்தாலும் பயப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா வந்துடும், தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவாராம். சுகாசினி என் அக்கா இருந்தா நான் பண்ண மாட்டேனா, நீங்க வேற இடத்துல எல்லாம் கேட்கக்கூடாது, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி சுகாசினி தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அவங்க தான் கமல் சாருக்கு சொல்லி எல்லாமே இந்த மாதிரி இவங்க பெரிய ஆட்கள்கிட்ட எல்லாம் பேசி அவங்களுக்கு உதவி கிடைக்க சொல்லி உதவி பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களும் உதவி பண்ணி இவங்க மீண்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு நல்லபடியா வந்துட்டாங்க. இதை ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் இது அவங்க கொடுத்ததுங்கிறாங்க. இது அவங்களுடைய வடிவுக்கரசி, அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா இது மிகப்பெரிய உதவி, 1 ரூபா 2 ரூபா இல்ல. சினிமா உலகத்துல இன்னுமே நட்பும் பாசமும் இருக்கு, உதவி பண்ற மனப்பான்மையும் இருக்கு. சுகாசினியை பொறுத்தவரை நிறைய அந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு. அந்த 80s அந்த அவங்க குரூப் இருக்குல்ல, அத பாக்யராஜ் மறைந்த பொழுது அதுல சுகாசினி ஃபுல்லா இருந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க கடைசி வரையே இருந்து. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்றாங்க. அது ராதிகாவும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சுகாசினி ஒரு லீடர் மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க, எதா இருந்தாலும் எங்க இதுல ஒரு பிரச்சனைனா அவங்க முன்னாடி நிப்பாங்கன்னு. ஸோ அவங்க சொன்னதன் மூலமாக தான் கமல்ஹாசன் மாதிரியான பெரிய ஆட்கள்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ், இந்த லாங் இன்னிங்ஸா இருக்க நம்முடைய வாழ்த்துக்கள். பிரைம் வீடியோ, அமேசான் பிரைம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது த ஷீப் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அது எப்படின்னா,
ஆடுகள் ஃபுல்லா வந்து ஆடு தான் அதுல வந்து மெயின் கேரக்டரு. ஸோ கதாநாயகன் வந்து ஆட்டை வந்து தோல்ல தூக்கிட்டு போற மாதிரியான ஒரு போஸ்ட், அது கீழே படுத்திருக்கிற மாதிரியான இது அடிபட்டு படுத்திருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட். இந்த பக்கம் பார்த்தா அன்பே சிவம் நல்ல சிவம், அந்த நாய் வந்து படுத்து கிடக்கு. அடுத்தாப்புல பார்த்தா நாயை கூப்பிட்டுட்டு அவர் கிளைமேக்ஸ்ல நடந்து போறது, இந்த இவர் தலையில தூக்கி வச்சுட்டு போறது, இந்த ரெண்டு இதையும் போட்டிருக்காங்க. ஏன்னா அன்பே சிவத்தை பொறுத்தவரைய அவங்க வந்து இந்த நாயை வந்து பஸ்ஸை தள்ளி விட்டுருச்சு, அதாவது கமல் வந்து போன பஸ்ஸை தள்ளி விட்டுரும் அந்த நாய் தான். அவருக்கு இப்படி உடம்பு ஆனதுக்கு காரணமே அந்த நாய் தான். பட் ஆனா கமல் வந்து அதுக்கு அன்பு செலுத்துவார். அன்பே சிவம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், அப்படி அன்பு செலுத்த, அது வந்து விவரம் தெரியாம பண்ணிருக்கு, பட் அதுக்காக அதை வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்பு செலுத்துவார். இதுலயும் அதே மாதிரிதான். அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அன்பு தட் மேட்டர்ஸ்ன்னு சொல்லி அந்த போஸ்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணது நல்லா இருந்தது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ச்சுகலுடைய மிகப்பெரிய ஒரு கிரேட் பிளேயரு, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் எவர் பிளேட் ஃபுட்பால், லெஜண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேயரு. ஆனா அவரால் வேர்ல்டு கப் ஜெயிக்க முடியல. ஸோ வேர்ல்டு கப் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதுனால அவருடைய தரமோ அவருடைய பெருமையோ குறைஞ்சு போயிடுமா அப்படின்னா குறையாது. அதாவது அவங்க ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் மல்டிபிள், அதாவது யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் மல்டிபிள் டைம்ஸ் ஜெயிச்சிருக்காரு, யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்காரு, யூஎஃப்ஏ யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு, யூஎஃப்ஏ நேஷனல் லீக் ஜெயிச்சிருக்காரு, பாலண்டோர் அவார்ட்ஸ் ஜெயிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய அவர் வந்து நிறைய கோல் போட்டிருக்காரு, அந்த மாதிரி நிறைய ஜெயிச்சிருக்காரு. பட் வேர்ல்டு கப் அவரால் ஜெயிக்க முடியல. பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் நிறைய பேரால வேர்ல்டு கப் ஜெயிக்க முடியல. இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, விராட் கோலி ஒரு கிரேட் பிளேயரு, அவர் ஒரு ஐபிஎல் கூட ஜெயிக்கலன்னு வைங்களேன், அதனால அவர் வந்து குறைஞ்சு போயிட போறாரா? சும்மா வெளியில கிண்டல் பண்ணலாம். பட் ஆனால் விராட் கோலி இஸ் ஒரு கிரேட் பிளேயர், அதுக்காக அவருடைய தரம் வந்து குறைஞ்சு போயிடாது. இப்போ விம்பிள்டன் வந்து ஒரு பெரிய ஒரு கிராண்ட் ஸ்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. விம்பிள்டனு 1980s 90sல இவான் லெண்டில் அவர் தான் வேர்ல்ட் நம்பர் 1 இருந்தார். அந்த இவான் லெண்டிலால கடைசி வரைய விம்பிள்டன் ஜெயிக்க முடியல. அது ஒரு ஜிங்ஸாவே அவருக்கு முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சில பிளேயர்ஸுக்கு சில அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. பட் அதுக்காக அவங்க வந்து லெஜெண்ட் இல்லை, அவங்க கிளாஸ் கம்மியாயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படிதான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடைய போர்ச்சுகல் இன்னைக்கு தோத்து வெளியேறிட்டாங்க. அவர் மட்டுமில்ல, அவருடைய ரசிகர்களும் கண்ணீர் மலையில நனைஞ்சதை பார்க்க முடிஞ்சது.